ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் கிச்சனில் ஃபிஷ் ஃபில்லட்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மார்க்கெட்லேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்து நல்லா தோல் அந்த ஸ்கின் எல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அதில் இருக்க முள் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் ஃபில்லட்ஸ் இல்லையா, ஸோ ஃப்ரை தான் அது. அதுக்கேற்ற மாதிரியான பீஸ் போட்டுட்டு அதுக்காக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ போட்டு நம்ம மசாலா மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நாங்கள் எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ தேவையானது மட்டும் எடுத்து இன்றைக்கி ஃபிஷ் ஃபில்லட் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பேனில் ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் விட்டு நம்ம ஒரு ஃபிஷ் மசாலா போட்டதும் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அதுதான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. ஒன்றுன்னா திருப்பி போட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இல்லையா. ஸோ ஃபிஷ் ஃபில்லட்ஸ் ரெடி. எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஸோ அதுலேருந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் சாப்பிடும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நிறையா அது இழுக்கும் இல்லையா, ஸோ அதனால செகண்ட் பேட்சும் போட்டாச்சு. செகண்ட் பேட்ச் அது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு ஃபிஷ் ஃபில்லட்ஸ். ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், பட் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஜூஸியாக சூப்பராக இருக்குது. ஸோ இதில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபிஷ் ஃபில்லட்ஸ் அண்ட் ரசம் ரைஸ்